discuss the simple future. The simple future. How many tenses are there? 12 tenses. Okay, we have already seen how many tenses we have completed. Present tense and past tense. What is present tense? தமிழ்ல ஒண்ணே சொல்றீங்க. அது என்ன? நிகழ்காலம். அப்ப present tense என்ன? அது எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க? present actions ரெஃபர் பண்றது. இப்பொழுது நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை ரெஃபர் பண்றதா என்ன? present tense. simple present tense பாத்துறோம். simple past tense பாத்துறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? simple future. future அப்படினு சொன்ன உடனே உங்களுக்கு அது என்ன தெரியுது? எதிர்காலம் அப்படினு சொல்வீங்க. future னு சொன்ன உடனே என்ன? எதிர்காலம் அப்படினா என்ன அர்த்தம்? இனிமேல் நடக்க போறத சொல்றது. இனிமேல் நடக்க போறது. இந்த அவருக்கும் நெக்ஸ்ட் அவர் என்ன நடக்க போகுது? இந்த மொமெண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத சொல்றது. இன்னைக்கு மத்தியானம் என்ன நடக்கும்? டுமாரோ என்ன நடக்கும்? இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய விஷயங்களை சொல்றதுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். the tense used to refer future actions. எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்றதுக்கு நம்ம எந்த டென்ஸ் யூஸ் பண்றோம்? future tense யூஸ் பண்றோம். the simple future tense. இது வந்து simple future tenseலயே 3 கேட்டகரியை நம்ம என்ன பண்றோம்? அத டிவைட் பண்றோம். There are 3 categories in the simple future. First one, the simple future. Then going to form. என்ன form அது? going to form இருக்கு. அடுத்து the simple present tense. அதாவது present tenseலயே நம்ம எதை ரெஃபர் பண்ணலாம்? future tense ரெஃபர் பண்ணலாம். present tense நமக்கு தெரியும். simple present tense உங்களுக்கு தெரியும். அந்த present tense எதுக்கும் யூஸ் ஆகும்? future tenseக்கும் யூஸ் ஆகும். அது எப்படி யூஸ் ஆகும்ன்றதை இப்ப நம்ம பார்ப்போம். First நம்ம பார்க்க போறது என்ன? the simple future tense. The simple future எதுக்கு யூஸ் ஆகுது? மொத்தம் 3 கேட்டகரிஸ் சொன்னோமா? இந்த 3 கேட்டகரிஸ் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா உங்களுக்கு இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் நல்லா புரிஞ்சிடும். simple future எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படினா to predict a future event. predict-னா என்ன நடக்கும் அப்படி நம்ம முன்னாடியே கணிக்கிறது. என்ன நடக்கும்? நான் வந்து வின் பண்ணுவேன் இல்ல அவன் கலந்துக்குவான். ஏன்னா இது நடக்கும்னு சொல்றேன். we can predict. இது நடக்கும் அப்படி நம்மளால என்ன பண்ண முடியும்? யூகிக்க முடியும். அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா the simple future யூஸ் பண்ண போறோம். it will rain tomorrow. நாளைக்கு மழை பெய்யும் நினைக்கிறேன். உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? மழை பெய்யலாம். இருக்கிற கிளைமேட்டை வச்சு நீ என்ன சொல்லுவ? நாளைக்கு மழை பெய்யும் அப்படி நம்ம சொல்றோம். சோ அதுதான் it will rain tomorrow. இதுல நம்ம இந்த will யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? இதுதான் உங்களுக்கு future tenseக்கான மாறுதல். will shall மோஸ்ட்லி எது வரும்? will shall மெயின் வேர்போட will shall சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன டென்ஸ் கிடைச்சிரும்? future tense கிடைச்சிரும். so it will rain tomorrow. அதே மாதிரி future tenseக்கான மார்க்கர்ஸ் என்னன்னா tomorrow, next day, next week, next year இதெல்லாம் வர போறத சொல்றது. இப்போ yesterday அப்படிங்கிறது என்ன? எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? வெரி குட். past tense யூஸ் பண்ணுவீங்க. yesterday அப்படிங்கிறது last month, last evening இதெல்லாம் வந்து இதுக்கு past tense யூஸ் பண்ணுவோம். future tenseக்கு என்ன சொல்வீங்க? tomorrow, next day, next year இதெல்லாம் வந்து future tenseக்கு. future tenseக்கான என்ன பேசிக் ரூல் சொல்லிட்டேன். will shall எதோட சேர்த்துக்குவோம்? main verb என்ன சேர்த்துக்குவோம்? will shall. so it will rain tomorrow. See this as next example. it will be Diwali in a week. இன்னும் ஒரு வாரத்துல என்ன இருக்கும்? Diwali. அது என்ன பர்టిక్యులர் டேட் நீ சொல்ல. கண்டிப்பா என்ன இருக்கு இந்த வாரத்துல நமக்கு? Diwali. ஃபியூச்சரை நீ என்ன பண்ற? predict பண்ற. இந்த வாரத்துல நமக்கு Diwali. அப்ப இந்த மாதிரி நடக்க இருக்கிற விஷயங்களை நம்ம predict பண்றதுக்கு எதை யூஸ் பண்றோம்? simple future யூஸ் பண்றோம். to predict the future action. the first rule. See the second rule. to express willingness. willingness அப்படினா அர்த்தம் நான் செய்வேன், நான் ஹெல்ப் பண்றேன், என்னால முடியும் அப்படின்னு நீ என்ன நினைக்கிறியோ உன்னுடைய willingness, உன்னுடைய உதவி செய்யற விஷயத்தை நீ எக்ஸ்பிளைன் பண்றது, எக்ஸ்பிரஸ் பண்றது, உன்னுடைய willingness நீ கொடுக்கிறது. I will do. I will do the work. நான் அந்த வேலையை செய்வேன். நான் அந்த வேலையை என்ன பண்ணுவேன்? do the work. next one. we shall. எல்லாத்துலயுமே will யூஸ் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? shall யூஸ் பண்றேன். மோஸ்ட்லி shall எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐக்கும் வீக்கும் தான் நம்ம shall யூஸ் பண்ணுவோம். ஐக்கும் வீக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? shall. மாடர்ன் இங்கிலீஷ் யூசேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா shall யூஸ் பண்ற பழக்கமே போயிடுச்சு. in our practice வந்து எதை நம்ம எடுத்துட்டோம்? shall யூஸ் பண்றதே எடுத்துட்டோம். shall ஒன்லி எதுல இருக்கு அப்படின்னா லிட்டரரி ஒர்க்ஸ்ல, ஹோம் ரைட்டிங், எஸ்ஸே ரைட்டிங், இதெல்லாம் லிட்டரரி ஒர்க்ஸ்ல மட்டும்
மோஸ்ட்லி நம்ம அதிகமா எதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் will யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால நம்ம என்ன பண்றது கிடையாது shall யூஸ் பண்றது இல்ல மாடர்ன் இங்கிலீஷ் யூசேஜ்ல shall நம்ம அதிகமா பயன்படுத்துறது இல்ல சோ அப்ப willingnessக்காக future tense யூஸ் பண்றோம் எதிர்காலத்துல நான் ஹெல்ப் பண்ணுவேன் செய்து கொடுக்கிறேன் அப்படி யூஸ் பண்றீங்களா இல்லையா அப்ப இதெல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ் நான் வருவேன் அப்படின்னு சொல்றது என்ன ஃபியூச்சர் தானே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்தேன் அப்படிங்கிறது என்ன டென்ஸ் வெரி குட் பாஸ்ட் டென்ஸ் நான் வந்தேன் அப்படிங்கிறது நான் வருவேன் அப்படிங்கிறது என்ன ஃபியூச்சர் அதே மாதிரி நான் செய்வேன் we shall play tomorrow நாங்கள் நாளை விளையாடுவோம் நாங்கள் நாளைக்கு விளையாடுவோம் so see the third one to say what we think or believe will happen இன்னொன்னு நம்ம என்ன நினைக்கிறோம் அடுத்து என்ன நடக்கும்ன்றத நம்ம நினைப்போம்ல அடுத்து என்ன நடக்கும் சில ஸ்டோரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் கிளைமாக்ஸ் நீ இப்பவே ப்ரெடிக்ட் பண்ணுவ இப்பவே சொல்லுவ என்ன நடக்கும்ன்றத நீ நினைக்கிறத சொல்றோம் பாத்தியா அதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்றோம் சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்றோம் ஐ திங்க் யூஸ் பண்ணிடுங்க ஐ திங்க் நான் நினைக்கிறேன் ஐ திங்க் பாகிஸ்தான் will win the match யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ நீ என்ன நினைக்கிற ஃபியூச்சர் என்ன நடக்கும்ன்றத நீ நினைக்கிறதையும் நம்ம எந்த டென்ஸ்ல யூஸ் பண்றோம் ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்றோம் ஐ அம் ஷூர் I will get the prize நான் ஷூரா சொல்றேன் நான் என்ன பண்றேன் ஐ will தான் மிஸ் என்ன பண்ணிட்டேன் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு I will அப்படி எழுதிட்டேன் I will get the prize அந்த பிரைஸை நான் வின் பண்ணுவேன்னு நான் என்ன பண்றேன் உறுதியா நினைக்கிறேன் அந்த விஷயம் நடந்து முடியல நடந்துக்கிட்டும் இல்ல இனிமேல் நடக்க போறத நீ ப்ரெடிக்ட் பண்ணி நீ பிலீவ் பண்ற என்ன நினைக்கிறேன்றத சொல்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம் சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்றோம் சோ எதுக்கு யூஸ் பண்றோம் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் வில்லிங்னஸ் யூஸ் பண்றோம் அடுத்து நீ என்ன நினைக்கிற என்ன பிலீவ் பண்ற அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் தென் கோயிங் டு ஃபார்ம் இது எல்லாமே ஒண்ணுதாமா போட்டு கன்ஃபியூஸ் ஆகிறது ஒண்ணுமே இல்ல இப்படியும் யூஸ் பண்ணலாம் இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதா இந்த கோயிங் டு அப்படிங்கறது மோஸ்ட்லி எதுல யூஸ் பண்றோம்னா நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது சொல்லுவேன் I'm going to conduct a puzzle அப்படின்னு சொல்லுவேன் I'm going to conduct a puzzle அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ ஒரு புதிய காம்படிஷன் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லுவேனா இல்லையா அப்ப நான் பிளான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஒரு விஷயம் இதை பண்ண போறேன் அப்படின்னு நீ ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்ட அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் going to யூஸ் பண்ணிக்கலாம் when we have decided to do something ஒரு விஷயத்தை ஃபியூச்சர்ல செய்ய போறோம்னு நீ டிசைட் பண்ணிட்டீனா அங்க நீ will shall இல்லாமலே மார்க்கர் என்ன சொல்லிருக்கேன் will shall verb-ஓட யூஸ் பண்ணா அது என்ன டென்ஸ் ஆயிடும் ஃபியூச்சர் டென்ஸ் ஆயிடும் will shall யூஸ் பண்ணா அந்த will shall இல்லாம எதை யூஸ் பண்ணிக்கலாம் going to அது எந்த விஷயத்துக்கு பிளான் பண்ண விஷயத்துக்கு it should be decided அந்த action should be decided before நீ முன்னாடியே ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்ட அப்படினா அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் going to யூஸ் பண்ணிக்கலாம் I'm going to resign my job நான் என்னுடைய வேலையை நான் என்ன பண்ண போறேன் ரிசைன் பண்ண போறேன் அப்ப ஆல்ரெடி நீ என்ன பண்ணிருப்ப டிசைட் பண்ணிருக்கீங்க பிளான் பண்ணிட்ட சோ அத நான் என்ன யூஸ் பண்ணிட்டேன் I வந்து என்ன ஹெல்பிங் verb யூஸ் பண்ணனும் பிரசன்ட் am யூஸ் பண்ணனும் am going to எப்பொழுதுமே ing ஃபார்ம் முன்னாடி என்ன இருக்கணும் ஹெல்பிங் verb இருக்கணும் am I இருந்தா ing ஃபார்ம் எப்பவுமே தனியா வராது I going to he going to அப்படி வருமா வராது